நேற்றுக்கு அரசுல நீங்க வர முடியலன்னு சொன்னால இன்னைக்கு வரலாங்களா? உங்களை கும்பிட்டு ஆடுறேன், நீ வந்தாலும் வராட்டேன்டா இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுக்கு தான் ஏடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. அரியலூர் மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் உதவி பெண் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சுமதி. அவரிடம் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் புகார் அளிக்க வந்துள்ளார். ஆனால் அந்த புகாரை பெற்றுக்கொள்ளாத எஸ்ஐ சுமதி பாதிக்கப்பட்ட பெண்ணை அலைக்கழித்திருக்கிறார். இதனையடுத்து எஸ்ஐ சுமதியை செல்போனில் தொடர்பு கொண்ட அந்த பெண், மேடம் நேத்திக்கு வர சொல்லிருந்தீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல, இன்னைக்கு வரவா என கேட்க, அதற்கு எஸ்ஐ சுமதி, நீ எல்லாம் திமிரெடுத்து ஆடுற, நீ வந்தா என்ன வராட்டி என்ன என ஆபாச வார்த்தைகளால் திட்டி தொடர்பை துண்டித்துள்ளார். இந்த விவகாரம் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் கவனத்திற்கு சென்றது. உடனடியாக அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு ஓபன் மைக்கில் தொடர்பு கொண்ட வருண்குமார் அங்கிருந்த இன்ஸ்பெக்டரிடம் விசாரணை நடத்தினார். அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சுமதிக்கு ஆதரவாக பேசியதால் கோபமடைந்த டிஐஜி வருண் அங்கிருந்தவர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். இது தொடர்பாக அந்த ஆடியோவில் பேசிய டிஐஜி வருண், ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க, அதுக்கு அந்த பெண் கிட்ட தவறா பேசியிருக்காங்க, அந்த அம்மாவெல்லாம் உடனே சஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க பேசுறத நீங்களே கேளுங்க என எஸ்ஐ சுமதியின் ஆடியோவை ஓபன் மைக்கில் ஒளிபரப்பு செய்தார். ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனை எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு? என்ன பர்பஸ்க்காக, என்ன காரணத்துக்காக? விமன்ஸ் ஏதாவது பிரச்சனையில இருந்தாங்கன்னா அதுக்காக ஏற்படுத்தப்படுதுங்க சார். அது இந்த ஆய்வாளருக்கு தெரிஞ்சா நல்லது. உங்க ஸ்டேஷன்ல இருக்கிற சுமதின்னு யாராவது இருக்காங்களா? சுமதினு ஒரு எஸ்எஸ்ஐ இருக்காங்க சார், கோர்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மாவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் உடனே. ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி, ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க, போடுறேன் மைக்ல. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். மேடம் நேற்றுக்கு அரசுல நீங்க வர முடியலன்னு சொன்னால இன்னைக்கு வரலாங்களா? உங்களை கும்பிட்டு ஆடுறேன், நீ வந்தாலும் வராட்டேன்டா எஸ்பி ஆபீஸ் கேட்டுச்சா? கேட்டுச்சியா, தெளிவா கேட்டுச்சியா. ஒரு அஜாக்கிரதையா பேசுறாங்க, பப்ளிக்ட ஒரு நல்ல முறையில் பேசலீங்க, அன்வன்வர்ட்ல பேசுறாங்க. வணக்கங்க. அஜாக்கிரதையா பேசல, அயோக்கியத்தனமா பேசுறாங்க. ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர், இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுக்கு தான் ஏடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா? சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சார், இது எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார், சாரி. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? மைக்ல பதில் சொல்றீங்களா, நேரில் வந்து நிக்க வைக்கவா? ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் சார், ரிசீவ் பண்ணிட்டேங்க சார், பேசுறது தப்பு தாங்க சார், வான் பண்ணிடுறேங்க சார் உடனே. அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது. வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு. எஸ்பி ஆபீஸ். வணக்கம்யா. உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் விஆர் அனுப்புங்க. ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும். இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா. உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க. ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க, ஆர்டர் வரும். வணக்கம்யா. ஐயா சொன்ன உத்தரவு ரிசீவ் பண்ணிட்டேங்க. இப்போ உடனே ரன்னிங் ஹவர்ஸ்ல அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றேங்க. வணக்கம்யா. இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற பேச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ பிளே பண்ணப்படும். மாவட்டத்துக்கு சொல்லிருங்க. கண்ட்ரோல் ஓவர் அண்ட் அவுட்.
பேசும்போது மைண்ட் பண்ணீங்க. ஐயா வணக்கங்க ஐயா. 1000 தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஐயா. வணக்கங்க ஐயா. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், ஆமாங்க சார், தெளிவா கேட்டுச்சு. பப்ளிக் கிட்ட அஜாக்கிரதையா பேசிட்டாங்க என சொல்ல, அவங்க அஜாக்கிரதையா பேசல, அயோக்கியத்தனமா பேசியிருக்காங்க. இந்த பாஷையில தான் பெண்கள் கிட்ட பேசுவீங்களா என கேட்டா, அதற்கு அந்த இன்ஸ்பெக்டர், சார் அப்படி எதுவும் பேசல சார், இது தெரியாம பேசியிருப்பாங்க, சாரி சார் என சொல்ல, மீண்டும் கோபமான டிஐஜி வருண், வெட்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? இன்ஸ்பெக்டர்னு சொல்லாதீங்க, தெரியாம பேசியிருப்பாங்கன்னு சொல்றீங்க, நீங்க தான் குற்றவாளி. ஆமா பேசுனது தப்புதான்னு சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் இதுலயே நல்லா தெரியுது. வரேன் ஒரு நாள், இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு. அந்த எஸ்ஐய உடனே அனுப்புங்க, ரேஞ்சர் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும். இங்க பெட்டிஷனர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தர்மபுரிக்கு போகணும். அந்த அம்மா எந்த டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க, ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க, ஆர்டர் வரும். இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீறல் பேச்சு இருந்தா இனி மைக்ல வந்து அந்த ஆடியோ பிளே பண்ணப்படும், மாவட்டத்திற்கு சொல்லிடுங்க என டிஐஜி வருண்குமார் மகளிர் காவல் நிலையத்தில் இருந்தவர்களை எச்சரித்தார். அலட்சியமாக செயல்பட்ட பெண் எஸ்ஐயை கோபமாக எச்சரிக்கும் டிஐஜி வருண்குமாரின் ஆடியோ காட்டுத்தீ போல் பரவி வருகிறது.